குக்கர் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், ஒரு டீஸ்பூன் நெய், ஆயிலும் நெய்யும் சூடானதும் பட்டை வகைகளை சேர்த்துருவோம். பட்டை வகைகள் பொரிஞ்சதும் நீளமாக கட் பண்ண வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 1, வெங்காயத்தை 2 நிமிஷத்துக்கு வதக்கிடலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு விழுத பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. 4 தக்காளியை சேர்த்துருவோம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, மசாலாலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். மசாலாலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. பத்து நிமிஷத்துக்கு முன்னால் சுடு தண்ணியில் ஊற வச்சிருக்கிற மீல் மேக்கர் 1 கப்பு, சின்ன சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி, 1 நிமிஷத்துக்கு ஆயிலே வதக்கிடலாம். ஒரு நிமிஷத்துக்கு ஆயிலே நல்லா வதக்கி விட்டாச்சு. 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் கழுவி ஊற வச்சிருக்கிற அரிசி 1 கப்பு, ரெண்டு கப்பு தண்ணி, தேவையான அளவு உப்பு, எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு.
குக்கர் மூடி போட்டு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மீல் மேக்கர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.